ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காண்கின்ற தேசம் என்கிற ஒரு பாடலை கேட்டேன். என் பக்கத்தில் நீங்க பார்க்குற இந்த ட்வின்ஸ் ஜெசிந்தா அண்ட் ஜேடன். ஜெசிந்தா 7 வயசுல இருக்கும் அந்த பாட்டு எழுதினாலும் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. 8வது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரின் சத்துருக்கள் நிமித்தம், உங்களுடைய சத்துருக்கள் நிமித்தம் நீர் பாலகர் குழந்தைகள் வாயில் பலம் உண்டு பண்ணினீர் அப்படின்னு வசனம் இருக்கு. அதே வசனத்தை தான் மத்திய 21வது அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, பாலகர் குழந்தைகள் வாயில் துதி உண்டு பண்ணி. பலன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல இருந்து அதை கத்து இயேசு அதை துதின்னு சொல்றாரு. அந்த ரீசனை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் குழந்தைகளை பாட வைப்பேன் அப்படின்னா, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவது. I strongly believe நம்முடைய தேசத்தில் விசுவாசத்திற்கு விரோதமாய் வருகிற எல்லா பகைஞர்களையும் பழிகாரனுடைய ஆவியையும் அடக்கி போடுவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே குழந்தைகளை வைத்து பாடல்கள் எழுதுவார். Even children are writing songs. I'm so glad and I'm filled with joy. இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஜெசிந்தா எழுதின அந்த பாட்டு நான் கேட்டேன். Has been a blessing. நீங்களும் அந்த பாட்டை கேட்கணும், அநேகத்தை ஷேர் பண்ணணும். ஒரு 7 வயசு குழந்தை எழுதுற பாட்டு மாதிரி அது இல்லை. இட் சவுண்ட்ஸ் வெரி மெச்சூர்ட். வசனங்கள் அடிப்படையில் ஆண்டவர் உயர்த்துல இருக்கு. நல்ல டியூன். 7 வயசுக்குள்ள எழுதின டியூன், 7 வயசுக்குள்ள எழுதின லிரிக்ஸ். நீங்க அதை கேட்கணும், ஷேர் பண்ணணும். கர்த்தரை போல அநேகரை வெளியே கொண்டு வரணும். So I wish Jacinta, John and Jaden to have a bright future in the kingdom of God. May the Lord bless you.